இப்போ நம்ம எப்படி ஃபிக்மாவில் டாகிள் பட்டன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறோம். தென் அதுக்குள்ளே ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு டாகிள் பட்டனோட அவுட்லைன் வச்சுக்கிறோம். அப்புறம் அதோட ரேடியஸ் கம்மி பண்ணிவிட்டு அதை செட் பண்ணிக்கிறோம் கரெக்டான வித்தில். நெக்ஸ்ட்டு வந்து டாகிள் பட்டனுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்கும், அதுதான் ஆன் ஆஃப் பட்டன். அந்த பட்டனுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று செட் பண்ணிக்கிறோம். அதுக்கு கலர்லாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஃப்ரேம் 5ல் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரேம் 5ல் வச்சுட்டு இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பண்ணுறது டே அண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு 2 பட்டன் பண்ணுறோம். ஸோ டேக்கு ஆரஞ்சு கலரும் நைட்டுக்கு ப்ளூ கலரும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போது டே அண்ட் நைட்டுன்னு ஒரு 2 ஐகான்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ டேயோட ஐக்கானை தூக்கி டேயோட டாகிள் பட்டன்லேயும், நைட்டோட ஐக்கான் தூக்கி நைட்டோட டாகிள் பட்டன்லேயும் நம்ம செட் பண்ணுறோம். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ப்ரோட்டோடைப் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ப்ரோட்டோடைப்பை எங்கே செட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்ட்ராக்ஷனில் போய்ட்டு ஆன் கிளிக்கில் நேவிகேட் டு ஃப்ரேம் 5க்கு, ஏன்னா ஃப்ரேம் 4 ஃப்ரேம் 5க்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் 5 to 4 அப்படி சொல்லிட்டு 2 ப்ரோட்டோடைப் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை ப்ளே பண்ணி நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ தேங்க்யூ.